ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு செஷனில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சாட் ஜிபிடியில் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டிசைனை கேன்வாவில் எப்படி கனெக்ட் பண்ணி எடிட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இப்போ கேன்வா மூலியமாக யாருமே அவ்வளவா ஆட்ஸ் இமேஜ் ஆட்ஸ் கிரியேட் பண்ணுறதில்ல. சாட் ஜிபிடியில் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கறது மூலியமாகவே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அப்படி கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கே நம்ம பண்ணிக்கிட்டோம், நம்மளுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடும். பட் நம்ம கிளைண்ட் அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டாங்க. அவங்க அதில் ஏதாவது ஒரு கரெக்ஷனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எழுத்தை பெருசாக இமேஜை மாற்றுங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது ஒவ்வொருத்துக்கும் நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு இருந்தோம்னா அது நம்ம டிலே ஆகிடும். ப்ராம்ப்ட் கொடுக்கறது நம்மளுக்கு டைம் மிச்சம் தான். ஆனால் ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுக்கும்போது அந்த ப்ராம்ப்ட் கொடுக்கறதே நம்மளுக்கு ஒரு போரிங் ஆகிடும். அப்போ அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை நம்ம ஒரு சாட் ஜிபிடியில் ப்ராம்ப்ட் கொடுத்து கிரியேட் பண்ணிவிட்டு எப்படி அதை கேன்வாவோட கனெக்ட் பண்ணி ஃபர்தராக அதை ஆசமாக எடிட் பண்ணலாங்கிறத நம்ம இன்னைக்கு செஷனில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொடுப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு சாட் ஜிபிடிக்கு போயிடுங்க. கேன்வாக்கு போவேன்னா ஃபஸ்ட்டு சாட் ஜிபிடிக்கு போயிடுங்க. சாட் ஜிபிடியில் போயிட்டு இங்கே ப்ளக்கின்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ப்ளக்கின்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ப்ளக்கின்ஸில் இங்கே கேன்வான்னு டைப் பண்ணுங்க. கேன்வா வந்துருச்சா? ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ண நம்ம டீம்ஸ் வச்சிருந்தா டீம்ஸோட கனெக்ட் ஆகும். இல்லை பர்சனல் வச்சுருந்தா பர்சனல் கனெக்ட் ஆகும். நம்ம காமெடி பார்த்து ஒரு டீம்ஸில் நான் வச்சிருக்கிறேன். அதில் கொடுத்துட்டு ஜஸ்ட் அவ்வளோ கொடுத்துருங்க. இது என்னோட டீம் நேம். நான் ஒரு டீமில் அதை வாங்கியிருக்கிறேன். ஆத்தரைஸ்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு நம்ம சாட் ஜிபிடியோட கேன்வா நம்மளுக்கு எனேபிள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கேன்வா இஸ் இன்ஸ்டால்டுன்னு வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு நியூ சாட்டுக்கு போங்க. ஃபஸ்ட்டே இந்த பிளக்கினை போட்டுடுங்க. முதலே நீங்கள் டிசைன் பண்ண பிறகு பிளக்கின் போட்டிங்கன்னா அப்புறம் நம்ம கொஞ்சம் ஒர்க் அதிகமாக பண்ணுற மாதிரி. அதனால் ஃபஸ்ட்டே பிளக்கினை போட்டுடுங்க. இப்போ நான் என்ன கொடுக்குறேன், கிரியேட் எ ஃபேஸ்புக் ஆட் ஃபார் மை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி நிறைய இன்புட்ஸ்லாம் கொடுத்துருக்கிறதுனால அது என்ன செய்யும்னா, அதுவே என்னோட இன்புட்லாம் எடுத்துக்கும். என் கம்பெனி பேர், என் ஃபோன் நம்பர் இதெல்லாம் கேட்காது. இது என்னோட இதனால அந்த மாடல் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ அதுவே நம்மளுக்கு இமேஜ் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது சத்த ஃபியூ மினிட்ஸ் ஆகும். நான் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது ஜென்ரேட் ஆனோன்னு காட்டுறேன். இந்த பாருங்கள், இப்போ கிரியேட் ஆகி வந்துருச்சு. இதான் இந்து டிஜிட்டல் ஒர்க்ஸு ரியல் ரிசல்ட்ஸும் கொடுத்து பாருங்கள். நிறைய நம்மளுக்கு உள்ளார ஏகப்பட்ட டெக்ஸ்ட்டு, ஒரு டிசைன், ரொம்ப பக்கமான ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துச்சு. இந்த மாதிரி ஒரு டிசைன் நம்மளால கேன்வாவில் இந்த அளவு ரியலிட்டியாக பண்ண முடியுமாங்கிறது சந்தேகம் தான். பட் இதை விட நல்ல டெம்ப்ளேட்ஸ் நம்மளுக்கு கேன்வாவில் இருக்குது. பட் சாட் ஜிபிடிக்கும் போது இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லையா, இது மனிதனை விட மிக அற்புதமாக டிசைன்ஸ் இது கொடுக்கக்கூடியது. பட் இதை இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கேன்வாவில் எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணீங்க, இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு அட்டு சிம்பிளை கொடுத்துட்டீங்கனாலே கேன்வா அப்படின்னு கொடுத்துரும். இப்படி வந்துச்சா, எடிட் திஸ் இமேஜ் அப்படின்னு மட்டும் கொடுங்க. இப்படி கொடுத்தீங்கனாலே நம்மளுக்கு அந்த கேன்வாவுடைய லிங்காகவே நம்மளுக்கு வந்துடும். இப்போ அது வந்துருச்சு பாருங்க. அலோ மட்டும் எடுத்து கொடுங்க. சாட் ஜிபிடி அலோ பண்ணிட்டாக்கு எது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால இதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் டைம் எடுத்து 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கன்னு சொன்னது அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு ஒரு இமேஜ் வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் திஸ் டிசைன் ஒரு பட்டன் வந்திருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோதான். நேராக நம்மளுக்கு canva.comலேயே அந்த டிசைன் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். அப்படியே நம்ம இதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம கிளைண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ இது ஒரு கேன்வா ஃபுல் எடிட்டபிள் ஃபார்மேட்டில் இங்கே வந்துடும். இதை இதை பாருங்கள், எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கிளிக் ஆகிடும். இப்போ பாருங்கள், தனித்தனியாக ஒவ்வொரு ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. தனித்தனியாக எல்லாமே பாருங்க, எல்லாமே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதில் எதை வேணுமோ மாற்றிக்கலாம். இப்போ இதுவே கேன்வாவில் இது சாட் ஜிபிடியில் இருந்துச்சுன்னா அது ஒரு இமேஜை தான் கன்சிடர் பண்ண முடியும். நம்மளால் எதுவும் எடிட் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம மாற்றிக்கலாம். இவ்வளோதான். ஈஸியாக ஒரு பிளக்கினை யூஸ் பண்ணி சாட் ஜிபிடியும் கேன்வாவையும் நம்ம மிங்கிள் பண்ணி நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்மளோட இதை எடிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.